வருகின்ற 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் வந்து மிகப்பெரிய போட்டியா இருக்கும்னு விஜய் சொல்லியிருக்காரு சார். உங்களுடைய கருத்து? அது எனக்கு அதை பத்தி தெரியல. என்ன காரணம்னா திமுகவுக்கு எந்த கூட்டணியும் போட்டி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான். பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, மத்திய அரசை குறை சொல்லுகிற திமுக வந்து பாசிசம் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வந்து முதல்வருடைய பெயரை உச்சரிச்சு இவர் பாசிச கொள்கைகளை தான் ஈடுபட்டு இருக்காரு. ஜனநாயகத்தையே நிலைநாட்டுறது இந்திய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் தளபதியார் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு எப்படி தலைவர் கலைஞர் இருந்தாரோ அதே போல இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக முதல் தலைவராக முதலமைச்சராக தலைமை தாங்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்கள். மன்னராட்சியை ஒழிக்கணும்னு சொல்லி நேற்று பேசி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மன்னராட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் மக்களாட்சி தத்துவத்தை இன்றைக்கு உயர்த்தி பிடித்திருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.